கர்த்தர் எப்பொழுதும் தம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவன் அல்ல, அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாகவும் இருக்கிறார். ஒரு அதிகமாய் அழுத தீர்க்கதரிசிகளில் ஒருவர் யார் அப்படின்னு கேட்டா இந்த எரேமியான்னு சொல்லலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரொம்ப அவர் தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீருமானால் நலமா இருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா இன்னும் அழணும்னு தோணுது, கண்ணீர் இல்லை. ஆமென். நினைக்கலாம், ஆண்டவரே இந்த காலத்திலே என்னை தீர்க்கதரிசியா தெரிந்தெடுத்தீர். ஹல்லேலூயா. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொன்னது யாரு தெரியுமா? கரெக்டா சொல்லுங்க. ஆகார் தான். ஆகார். இந்த ஆகார் உடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா வாழ முடியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து புறப்படுவார். ஆதியாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு அநேகருக்கு சில சூழ்நிலையில வாழவே முடியல, ரொம்ப கடினமான நிலை. இதனால அதை விட்டு ஓடி போலான்னு ஓடி போறாங்க. ஆனா ஓடி போனவளை கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தருடைய தூதரானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் நீரூற்றண்டையில் கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. பார்த்து என்ன கேட்பார் தெரியுமா? 2 கேள்வி கேட்கிறார். ஒன்று, எங்கே இருந்து வருகிறாய்? இந்த கேள்விக்கு அவள்கிட்ட ஆன்சர் இருக்கா? எங்க இருந்து வரா? இந்த கேள்விக்கு எல்லாத்தையும் ஆன்சர் இருக்கு. ஆனா அடுத்த கேள்விக்கு தான் அவள்கிட்ட ஆன்சர் இல்ல. என்ன கேள்வி தெரியுமா? எங்கே போகிறாய்? இன்னைக்கு சில கடினமான சூழ்நிலை, என்ன செய்யணும்னு தெரியாம அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு எங்க போறோம்னு தெரியல. ஆன்சர் இருக்கு. எங்க இருந்து வர? நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். எங்கே போகிறாய்? தெரியாது. சூழ்நிலை கடினம் என்றும் என்பதும் ஓடாதே. அந்த இடத்துல அவர் வெளிப்பட உன்னுடைய உள்ளம் ஏங்கட்டும். இதுதான் கர்த்தர் இந்த ஆகாரை வைத்து நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பெரிய பாடம். நீ ஓடுற பத்தியா, ஒரு பிரச்சனையை விட்டு ஓடுவதனால் அந்த பிரச்சனை முடியாது. நீ எங்க இருந்து வருகிறாய் அது எனக்கு தெரியுது, எங்க போற தெரியாது. ஏன் போற அது எனக்கு அங்க ரொம்ப கஷ்டம், என்னால முடியல, என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஆமென். எனக்கு தெரிந்தன ஒருத்தங்க சொன்னது, அவங்க வீட்டுல இருந்து ஒருத்தங்க, அது யாருன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா பார்த்துட்டு இருப்பாங்க, தெரியும். நான் இந்த வீட்டுல தலை வச்சு படுக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. ஒரு 1.5 நாள் பசி தாங்க முடியல வந்துட்டாங்க. வீட்டுல ஒண்ணும் இல்லையா, வந்துட்டாங்க. எங்க, அதாவது பிரச்சனை தான், கடினமான சூழ்நிலை தான், இறங்கிடுறோம். எங்க போறோம்? எங்க போறோம்? கர்த்தர் ஏன் அவரை இவளுக்கு காட்டணும் தெரியுமா? அந்த சூழ்நிலையை நீ ஃபேஸ் பண்ண. வாழ முடியாத சூழ்நிலை நீ போயிரு. எப்பொழுது ஆகா கர்த்தரை கண்டாளோ, அல்லது கர்த்தர் தம்மை ஆகாருக்கு காண்பித்தாரோ, வாழ முடியாத சிச்சுவேஷன்ல ஆகார் போய் வாழ்றார். ஆகார அவரை அப்பா என்று அழைக்கிற பாக்கியம் பெற்றவள் அல்ல. ஆனா அவர் வெளிப்பட்டதும் வாழ முடியாத சூழ்நிலையில ஒருத்திக்கு வாழ முடியும்னா, தேவனை தேடி வந்த, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, வாழ முடியாத சிச்சுவேஷன் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 11வது வசனத்துல
கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால். ஏன் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார் தெரியுமா? அவருடைய இருதயம் வந்து அங்கலாய்க்குது. அங்கலாய்ப்பு. எனக்கு இப்படி ஆயிட்டு, எனக்கு இப்படி நடந்துட்டு, எனக்கு இப்படி நடந்துட்டு, எனக்கு இப்படி நடந்துட்டு. அநேகருடைய இருதயம், என் லைஃப் இப்படி ஆயிட்டு, என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு. இந்த அங்கலாய்ப்பு நிமித்தம் நீ என்ன தீர்மானம் எடுக்க போற? நீ ஓட போறியா? எங்க ஓட போற? எதுக்கு ஓட போற? நீ எங்க இருந்து வருகிறாய்? ஆன்சர் இருக்கு. எங்க போற தெரியாது. இந்த இடத்துல கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ ஆகார் அல்ல, நீ ஆபிரகாமின் சந்ததி. நீ தேடணும். ஆகார் தேட மாட்டா, ஆனா ஈசாக்கு தேடினான். அப்பா ஆட்டுக்குட்டி எங்க? அந்த தேடலோடு புறப்பட்ட போது அவனுக்கு மேல கத்தி வரும்போது ஆட்டுக்கடாவாய் அவர் பக்கத்திலேயே நின்றார். எனக்கு வாழக்கூடிய சூழ்நிலையே இல்ல. இந்த இடத்துல தான் கர்த்தர் சொல்ற, நீ முழு இருதயத்தோடு என்னை தேடு, முழு இருதயத்தோடு தேடு. வாழக்கூடிய சூழ்நிலையே இல்லாம யாராவது இதை என்ன செய்யணும், எங்கேயாவது ஓடி போயிடலாமா போல இருக்கு. தாவீது சொல்ற, எனக்கு மட்டும் புறாவை போல சிறகுகள் இருந்திருந்தா நான் பறந்து போய். புறா சிறகு வச்சு எங்க பறப்பீங்க? தாவீது, உங்க வெயிட் என்ன? கழுகு சிறகு கொடுத்தா கூட உங்க வெயிட் தூக்க முடியாது. நம்ம கேட்கறதெல்லாம் ஆமென். புறாவை போல சிறகு இருந்திருந்தா ஆண்டவர் இருதயத்துக்கு கேட்டவன் அல்லவா தாவீது. கேட்டதும் கொடுத்தாரா? கொடுத்திருந்தா என்ன இருக்கும்? பறந்து தூக்கிட்டு போயிருக்கும். ஆமென். புறாவை காணவில்லை. சில வருவாங்க, பாஸ்டர் உங்க சர்ச்சு மாடியில எங்க புறா இருக்கு. அப்படியா? நீங்க வர மாட்டீங்க, ஆனா உங்க புறா வருது. புறாவை நம்ம எல்லாம் கேட்கிறோம், எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு. ஆமென். ஆண்டவர் சொல்லுவார்ல ஒரு வார்த்தை, ஏசாயா 52வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. இந்த வார்த்தையை வந்து உங்க மனசுல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. தேவனுக்கு எது பிடிக்காது தெரியுமா? இந்த ஓடி போறாங்க தெரியுமா? யாராவது ஓடி போக பிளான் வச்சிருக்கீங்கன்னா இயேசு நாமத்தில் கேன்சல். இந்த ஓடி போறது போல அப்புறம் சிரிக்கலாம். ஓடி போகிறது போல வாசிங்க. போச்சா? ஓடி போவதும் இல்லை. நான் ஓடி போயிட்டார் நினைச்சேன். ஓடி போகிறது போல ஓடி போகிறது இல்லை இல்லை. அடுத்த வார்த்தை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அதன் அர்த்தம் என்ன? இங்க பாரு, நான் உன்னை கூட்டிட்டு போவேன். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராயிருப்பார். ஆமென். இந்த வார்த்தை கேட்கும் போது நம்ம உள்ள, ஆண்டவரே, நான் சூழ்நிலைக்கு பயந்து ஓடுகிறவனா இருக்க கூடாது, நான் சூழ்நிலைக்கு பயந்து ஓடுகிறவளா இருக்க கூடாதப்பா. உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்மை நான் அப்பா பிதாவை என்று அழைக்கிறவன் அல்லவா. நான் சூழ்நிலைக்கு பயந்து ஓடி போக கூடாது. என்னங்க, ஆளையே காணோம், ஆளையே காணோம். பிரச்சனை ஓடி போயிடுவாங்க, ஆளையே காணாது. போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப். இப்படி இருக்க கூடாது. சூழ்நிலைக்கு பயந்து ஓடி போக கூடாது. ஆமென். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஆபிரகாம் வரை இதுவரை சொல்லல என்னை காண்பவரை. ஆகார சொல்ல வச்சார். ஏன்னா ஆகார் தான் இப்போ எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறா தெரியுமா? ரொம்ப ஒரு பரிதா, எங்கன்னு தெரியல. வாட் இஸ் நெக்ஸ்ட் தெரியல, என்னன்னே தெரியல. ஆண்டவர் எனக்கு சபைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஆமென். உனக்கு நான் காணப்படுவேன், ஆனா நீ என்ன தேடணும், நீ என்ன தேடணும். உனக்கு நான் காணப்படுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மை காண்பிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, நான் சூழ்நிலைக்கு பயந்து ஓடி போகிறவன போல நான் ஒரு இடத்துல இருந்து போறேன்னா அது நீங்க என்ன கொண்டு போறதான் இருக்கணுமே தவிர, அவங்க சாரால் என்ன கஷ்டப்படுத்தினாங்க, இவங்க கஷ்டப்படுத்தினாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி நான் என்ன பண்ணக்கூடாது. ஓடி போறது தேவ பிள்ளைக்கு. சொல்லுங்க, யார் ஓடி போறாங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல,
சூழ்நிலை, இன்னைக்கு என் சூழ்நிலை என்ன ஓட வைக்குது, இங்கிருந்து எஸ்கேப் ஆக ஓடு ஓடுன்னு சொல்லுது. இல்ல, நாள்தோறும் ஒருவன் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். எங்கிருந்து தெரியுமா? சோதம்ல இருந்து. கர்த்தர் வந்து கூட்டிட்டு போறார். கர்த்தர் வந்து கூட்டிட்டு போனா போயிடணும். அதுக்கப்புறம் லோத்தின் மனைவி மாதிரி திரும்பி பார்க்க கூடாது. கர்த்தர் தான். இவன் ஓடிட்டான்பா, இவன் ஓடிட்டான். இவங்க இருந்தாங்கல்ல, ஐயோ அவங்க கடன் தொல்லை தாங்காம ஓடிட்டாங்க, இவங்க பிரச்சனை தாங்க முடியாம ஓடிட்டாங்க. ஓடதான் தோணுது இல்ல, சில பிரச்சனைகளை எஸ்கேப் ஆக தான் தோணுது இல்ல. ஆண்டவர் கேட்கிறார், ஏன் என்ன தேட தோணல? ஓட தோன்ற உனக்கு தேட தோணலையே. ஆமென். பிரச்சனை ஓடு இல்ல, பிரச்சனை தேடு. ஆமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓடாத தேடு. தேடலைன்னா ஓடு. ஹல்லேலூயா. தேடாதவங்க ஓடுவாங்க, ஓடாதவங்க தேடுவாங்க. ஆமா, எனக்கு தேடுறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப ஓடு. எனக்கு அது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை, அதெல்லாம் முடியாது, ஓடு. ஆமென். தேடுகிறவன் ஓட மாட்டான், ஓட விட மாட்டார். அவன் அப்படி போறான்னா முன்னாடி அவர் இருப்பார், பின்னாடி அவர் இருப்பார். அவனை குறித்து எழுதப்படும், ஓடி போனவன் அல்ல, கர்த்தரால் கொண்டு போகப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.